சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அத நினைச்சா என்னால இந்த தாங்க முடியல. போய் அந்த இலக்கிய கிட்ட தோத்து போயிட்டோமே. எனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஆமா மேடம், நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இலக்கியா பிசினஸ்ல ஒரு குழந்தை, ஆனா நீங்க ஒரு பெரிய பிக் ஷாட். போயும் ஒரு ரூபால அவகிட்ட தோத்துட்டீங்களே. போயா நிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. எஸ்எஸ்கே, இலக்கிய எப்படி நம்மளை விட 1 ரூபாய் கம்மியா கோட் பண்ணா? அவ பிக்ஸ் பண்ணது 3000 ரூபாய் தானே. அப்புறம் எப்படி கவர்ல 2994 இருந்துச்சு? எஸ்எஸ்கே, பைரவி தான் போன் பண்றா. பேச. ஹலோ ஹலோ தாட்சாயினி, டெண்டர்ல ஜெயிச்சாச்சா? எப்படியோ இலக்கியாவையும் கௌதமியும் தோக்கடிச்சிட்டீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆமா, ட்ரீட் எப்போ? ட்ரீட்டா? ட்ரீட்டுக்கு வந்தா ஒரு டம்ளர் விஷம் தான் குடுப்பேன். குடிக்கிறீங்களா? தாட்சாயினி, என்னாச்சு? ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேசுறது? அந்த இலக்கியா எங்களை ஜெயிச்சு டெண்டர் அடிச்சிட்டு போயிட்டா. போன் கொடு. என்ன சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அத நீதான் சொல்லணும் பைரவி. இலக்கியா 3000 கோட் பண்ணான்னு நீதான போட்டோ எடுத்து அனுப்புன. அத நம்பி நாங்க 5 ரூபாய் குறைச்சு 2995 கோட் பண்ணோம். ஆனா அவ அதை விட 1 ரூபாய் கம்மி பண்ணி 2994 ரூபாய்க்கு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணி டெண்டர் அள்ளிட்டு போயிட்டா. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. பைரவி, உங்களை நம்பி நாங்க நல்லா ஏமாந்துட்டோம். நீங்க இப்படி பண்ணுவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாருங்க, நான் நல்லா பார்த்துட்டு தான் அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புனேன். இலக்கியா வச்சிருந்த டெண்டர் லெட்டர்ல ப்ராமிஸா 3000 தான் இருந்துச்சு. அப்புறம் எப்படி அவ எங்களை விட 1 ரூபாய் கம்மி பண்ணா? என்ன பைரவி, நீங்களும் இலக்கியாவும் சேர்ந்து எங்களை தோக்கடிக்க ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கல்ல? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன போய் சந்தேகப்படாதீங்க தாட்சாயினி. நான் என்ன சொல்ல வரேனா? ஒன்னும் சொல்ல வேண்டாம். போனை வைங்க முதல்ல. எப்படி இதெல்லாம் நடந்தது? அந்த இலக்கியா எப்படி ஜெயிச்சா? என்ன எஸ்எஸ்கே, பைரவி சத்தியம் எல்லாம் பண்றா? அவ சொல்றது உண்மைன்னா அப்புறம் எப்படி இலக்கிய நம்மள ஜெயிச்சா? ஐயோ, அத யோசிச்சுதான் உனக்கு 4 பேக் அடிச்சேன். ஒண்ணும் புரியல. அப்படியே முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஹலோ எஸ்எஸ்கே. என்ன எஸ்எஸ்கே, நான் எப்படி ஜெயிச்சேன்னு யோசிச்சு மண்டே பிச்சுக்கிறீங்களா? பாத்து ரொம்ப பிச்சுக்கிட்டு மூளை வெளியே வந்துட போகுது. ஏய், ஓ சாரி, மூளை வெளியே வராது. ஏன்னா உங்களுக்கு தான் மூளையே இல்லையே. என்னடி டெண்டர்ல ஜெயிச்சிட்டோன்னு ஆணவத்துல ஆடுறியா? அப்படியே வச்சுக்கோங்களேன். அம்மா, நீங்க 2 பேரும் இப்ப டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணம் டெண்டர்ல எப்படி நான் ஜெயிச்சேங்கிற குழப்பம் தானே? நான் ஜெயிச்சது எப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா அது தொழில் ரகசியம். அப்படியே சொன்னாலும் உங்களை மாதிரி சொந்தமா யோசிக்க தெரியாத தத்திங்களுக்கு அது புரியாது. இலக்கியா, சும்மா கத்தாதீங்க எஸ்எஸ்கே. பண்றதெல்லாம் ஃபோர்ஜரி, ஃப்ராடு. இதுல டெண்டர்ல தோத்து போனதுக்கு உங்களுக்கு எல்லாம் கோவம் வேற வருதா? இந்த தோல்வி வெறும் ஆரம்பம் தான்.
இனி தொடர்ந்து உங்களுக்கு தோல்விய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆஹா ஓஹோ ஆஃபருங்க ஆடி சேலு வந்தாச்சுங்க யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி யுனிசெல்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.